ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் ஒரு அனுபவமில் பன்னீர் மஞ்சூரியன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். பன்னீர் 300 கிராம், மைதா 5 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், சால்ட் தேவையான அளவுக்கு, ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன், கேப்சிகம் half, கார்லிக் 2 டேபிள் ஸ்பூன், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் 1 பஞ்ச். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் மைதா மாவை சேர்க்கலாம். நம்ம எவ்வளோ அளவு கொடுத்துருக்கோமோ அவ்வளவு. இதோட கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் கலருக்காக. இது காரம் இருக்காது. இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தண்ணி சேர்க்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம். பேஸ்ட் கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் அதோடைய கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு அந்த பேட்டர் நல்லா திக்காக இருக்குது. இதில் தான் பன்னீரை டிப் பண்ணி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பன்னீர் க்யூப்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 300 கிராம் பன்னீரையும் இப்போ ஒன்றா இதில் போடலாம். போட்டு இது நல்லா மூழ்கிற அளவுக்கு அதை பெசரி விடலாம். அதாவது ஜென்டலாக ஸ்பூன்லேயே பண்ணிக்கலாம். ரொம்ப நீங்கள் கொஞ்சம் ஹார்டாக பண்ணிங்கன்னா கூட பன்னீர் உடஞ்சிரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக லேஸாக எல்லா பன்னீர்லேயுமே அந்த பேட்டர் கோட்டிங் படுற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லா பன்னீரையும் ஒரே தடவையில் போட்டுறாதீங்க. ஒரு பாதி பன்னீர் போட்டுட்டு அதை ஃப்ரை பண்ணி அது காலி ஆனதுக்கப்புறமா திருப்பி பேட்டரில் நீங்கள் அடுத்த செட் ஆஃப் பன்னீர் போட்டுக்கலாம். பாருங்கள், நமக்கு இன்னும் எனஃபாக பேட்டர் இருக்குது. அதனால் நமக்கு தேவையான அளவு பன்னீர் முதல்ல சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிரட்டி விட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த பன்னீர் பீஸை கேர்ஃபுல்லாக எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணணும். ஒன்றொன்னா இந்த மாதிரி எண்ணெயில் விடலாம். சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு லைட்டாக வெந்தால் போதும். இது நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒன் சைடாக வெந்துருச்சு. இப்போ ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த சைடும் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா பன்னீரையும் அந்த பேட்டரில் நம்ம டிப் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரையான பன்னீரை நம்ம எடுத்து வச்சிடலாம். எல்லா பன்னீரும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா திருப்பி இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ அளவு சொன்னோமோ அவ்வளவு கார்லிக்கு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் கார்லிக்கு இதில் சேர்த்தாச்சு. இதை லைட்டாக நம்ம வதக்கி விடலாம். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியனோட அடிப்பகுதி அதை கட் பண்ணிவிட்டு, அது ஒரு பஞ்ச் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை கீழே உள்ள பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இதுவும் லைட்டாக வதக்கினா போதும். ஸ்ப்ரிங் ஆனியன் ஈஸியாக வெந்துடும். அடுத்தது கேப்சிகம். அதையும் நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் சேர்க்கலாம். இது கொஞ்சம் வதங்கிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் கலர் மாறாமல் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. ஈஸியாக வதங்கிடும். கலர் மாறாத அளவுக்கு அதே சமயத்தில் வெந்திருக்கணும். அதுக்கப்புறம்
கேப்சிகம் வேகிற டயத்திலே நம்ம தனியாக ஒரு பவுலில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதை கொஞ்சம் தண்ணியில் கலக்கி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ கேப்சிகம் ஓரளவு வெந்திருக்கும் நமக்கு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாமே மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கீழே வச்சே பண்ணுங்கள், இல்லைன்னா டக்குன்னு டார்க் ஆகிடும். உங்களுக்கு காரத்துக்கு சில்லி சாஸும் சேர்க்கலாம், இல்லை ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். நான் ரெட் சில்லி பவுடர் வீட்டில் அரைச்சது 1 டேபிள் ஸ்பூன், அதோட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன், அது கலருக்காக. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு நல்ல பிரைட் கலர் கிடைக்குது பாருங்கள். இது ரெண்டும் சேர்ந்து வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் தான் நம்ம வதங்குறதுக்கு போட்டிருக்கோம், இப்போ தேவையான அளவு சேர்த்துருக்கோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் தண்ணி, அதாவது சோள மாவை ஒரு பவுலில் நம்ம தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சிடணும், அதை இதில் சேர்க்கலாம். இது எதுக்காக அப்படின்னா அந்த கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக. கிரேவி செமி கிரேவியாக இருக்கும், கிரேவியாக இருக்காது. ஸோ அந்த ஒரு ஷைனிங்கான கெட்டியான தன்மை வர்றதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் கரைச்ச தண்ணியை ஆட் பண்ணலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு 1 மினிட் கொதிக்கட்டும், நமக்கு நல்லா கெட்டியாகிடும். பாருங்கள், பார்க்கவே கெட்டியாகிடுச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம், இது ஒரு ஃப்ளேவருக்காக. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கார்ன்ஃப்ளவர் நம்ம ஊற்றிருக்கிறதுனால டக்குன்னு அதுவும் கெட்டியாயிடும். ஒரு மாதிரி செமி கிரேவியாக வரும்போது நம்ம பன்னீரை ஆட் பண்ணலாம், அப்போ தான் வந்து அது நல்லா கூட்டாகும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஓரளவு கெட்டியாயிடுச்சு. ஸோ இந்த டயத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் கேர்ஃபுல்லாக சேர்க்கலாம். சேர்த்து அந்த பன்னீரில் நமக்கு அந்த மசாலா எல்லாமே படுற மாதிரி பார்த்துக்கலாம். பிரட்னாப்பில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம், ஏன்னா பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டான திங் இல்லையா. ஸோ அது வந்து நம்ம ரொம்ப ஹார்டாக பண்ணோன்னா உடஞ்சிரும். பாருங்கள், அந்த செமி கிரேவியில் நமக்கு பன்னீர் நல்லா டிப் ஆகிடுச்சு, பார்க்கவே அழகாக இருக்குது. இதுக்கு மேலே அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட ஃப்ரண்ட் பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு பெரட்டி விட்டுடலாம். சூப்பராக நமக்கு பனீர் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு ஹோட்டல் ஸ்டைலில். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.